எங்க எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களாங்க டாக்டர். காசு வேற இல்லைன்னு சொல்றாங்கங்க. அவங்க எனக்கு போட்ட நகை இருக்குல்ல, அதை வேணா அவங்களுக்கு கொடுக்கவா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அவங்க வரதட்சணையா கொடுத்தது, அதெல்லாம் திருப்பி கொடுக்க கூடாது. என்ன கேட்காம ஒரு தங்கம் வெளியில போச்சு, அதோட உன் சோலி க்ளோஸ் பாத்துக்க. சரிங்க, நான் எதுவும் கொடுக்கல. டேய் மவனே, உங்க அக்கா காது குத்து வச்சிருக்காடா, அதுக்கு கண்டிப்பா நம்ம போகணும் சரியா? அப்படியே அந்த காது குத்த முடிச்சு விட்டு நேரா ஒரு டூர் ஒண்ணு போவோம் ஊட்டிக்கு, சரியா? என்னம்மா இப்படி சொல்ற? என்கிட்ட காசு இல்லையேம்மா. டேய் காசு இல்லைன்னு என்னடா, அதான் உன் பொண்டாட்டி போட்டு வந்த நகை இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வா. அதை நம்ம அடகு வச்சு நம்ம ஜாலியா போயிட்டு வருவோம் என்ன? அவ்வளவுதானே, நகையோட வர இரு. என்ன பையன் நகையோட வாரேன்னு சொன்னா இன்னும் ஆள காணோம். சரி நாமளே போய் பாப்போம். என்ன சங்கிலியே மிதிச்சுக்கிட்டு நிக்கிறான்? அம்பலக்குட்டி, கழுத்து கேட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. ஏயா அன்னைக்கு எங்க அம்மா உசுருக்கு போராடிக்கிட்டு கிடக்கு, நகையை வச்சு காசை கொடுப்போன்னு சொன்னதுக்கு என்ன வாய் பேசுன? இன்னைக்கு என் நகையை வச்சு உங்க அக்காவுக்கு சீர் பண்ணி நீ வந்து டூர் போலான்னு பிளான் பண்றீங்களா? டூரு கழுத்து சீவிடுவேன். என்ன கேட்காம என்னோட நகை வெளியே போகவே கூடாது, புரியுதா? போய் உங்க ஓத்தக்காரிட்ட சொல்லு, அவளுக்கு இதே நிலைமை தான். உனக்காவது ஈட்டிய கழுத்துல வச்சேன், அவளுக்கு வாயில வச்சிருவேன். அதே நம்மள பார்த்தானா உண்மையிலே வாயிலே மூக்கிலே சொறி விட்டுருவான்.